ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வெளியில் பார்க்க ஒரு பாறை போலவும் எதற்கும் அசையாத பலசாலிகள் போலவும் அனைவருமே தோன்ற ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த பாறைக்குள் ஓடக்கூடிய உறைந்த கண்ணீர் நதி உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொள்ளக்கூடிய தனிமையான பேச்சாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரிஷபத்தின் ஆகப்பெரிய ஒரு பலவீனமே தங்களுக்குள்ள ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி கொண்டு அதில் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கும். நாம் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள நீங்களே பேசி விவாதிக்கும் அந்த ஒரு பழக்கம் உங்களை சுற்றி இருக்கும் நிஜ உலகத்தை உற்று நோக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த தனிமை பேச்சின் மயக்கத்தாலேயே நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பல இடங்களில் சரியான நேரத்தில் முடிவெடுக்க முடியாமலும் சில பலத்த அடிகளையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத மனவேதனைகள் என்பது மற்ற ராசிகளைப் போல சாதாரணமானவையாக இருக்க போவது கிடையாது. அவை மிகவும் விசித்திரமானவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு நேர்த்தியாக மற்றவங்களுக்கு குறையே வைக்காமல் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அது எந்த விதமான செயல்களாக இருந்தாலுமே அதில் எந்த விதமான குறைகளையும் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் வைக்காமல் வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களது அந்த அதீத பொறுப்புணர்வே உங்களுக்கு மனவேதனையாக இதுவரைக்கும் மாறியிருக்கும். அன்புக்காக நீங்கள் ஏங்கிய தருணங்கள் உங்களை ஒரு பிச்சைக்காரனை போல உணர வைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர வைத்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் யாரிடமாவது பாசத்தை எதிர்பார்த்தால் அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமலும் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே உங்களை பயன்படுத்தி கொண்ட விசித்திரமான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமா சந்திக்கவா ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க வைக்கக்கூடிய அந்த ஆழமான மாறாத அன்பை மற்றவர்கள் அதிகாரம் என்றோ சுமை என்றோ தவறாக புரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்கள் எப்போதுமே அன்பை 100% அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதோ வெறும் 10% போலித்தனமான அன்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு திரும்ப இதுவரைக்கும் கிடைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உறவுகளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட காயங்கள் மிகவும் ஆழமான ஒரு காயங்களாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா ரிஷபம் ஒரு நிலையான ராசி. ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களை ஆயுள் முழுவதற்கும் தன்னுடைய நெஞ்சில் சுமக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக உங்களை முழுமையாக மறந்து உங்களின் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தீர்களோ அவர்களை உங்களை நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்கும் போது உங்களுடைய நெஞ்சை சுக்குநூறாக உடைந்திருக்கும். தன்னலம் இல்லாத தியாகங்களை நீங்கள் யாருக்காகவும் விளம்பரம் செய்யாமல் செய்திருப்பீங்க. அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ முதுகில் விழுந்த துரோக வடுக்களும் ஏமாளி என்ற பட்டமும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நெருக்கமானவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தங்களும் உங்களை ஒரு விசித்திரமான மனநிலைமைக்கு நிச்சயமாக தள்ளியிருக்கும். ஒரு நாள் எல்லாம் கடந்து போகும் என்ற அசாத்தியமான துணிச்சலும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அடுத்த நாளே கடுமையான ஒரு சோர்வும் படுக்கையை விட்டு எழ முடியாத அளவுக்கு ஒரு மனச்சோர்வும் உங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் பழைய நினைவுகளின் பிடியில் நீங்கள் இன்னும் வாழ்வதுதான் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் வார்த்தைகளை அவர்கள் பேசிய தோரணையை உங்களுடைய மூளை மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் செய்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். கடந்த காலத்தை விட முடியாத ஒரு பிடிவாத சூழலில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டும் இருப்பீங்க. நம்பிக்கையின் மெதுவான சிதைவு உங்களை ஒரு கட்டத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற உலகிற்கு நிச்சயமா தள்ளி வைக்கவா ஆரம்பித்திருக்கும். தனிமையில் இருக்கும்போது கூட உங்களை அறியாமல் ஒரு கூட்டத்தை தேடக்கூடிய யாராவது ஒருவர் அருகில் இருந்து நம்முடைய கைகளை பிடித்து கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு தவிப்பு உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள். ஆனால் இதை இப்ப நீங்கள் யாரிடமோ வெளியில் சொன்னால் நம்மளை கௌரவ குறைச்சலாக நினைத்து விடுவார்களோ என்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் யாருமே நம்முடைய வாழ்க்கையில கேட்காம நம்மளை நல்ல ஒரு நிலைமைக்கு தூக்கி விடுவார்களா என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் ஏதாவது
பொய் பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக இனிமே வரக்கூடிய நாட்களில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக மாறிவிடும். இதுவரைக்கும் தொழிலாக இருக்கட்டும், வேலை விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் பிரச்சனைகள் மட்டுமே தாங்க நடந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். நல்லதாகவே நடந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு மனிதர்களாகவோ நீங்க உருவெடுக்கவோ ஆரம்பிப்பீங்க. வராத கடன்கள் உங்களுடைய வாழ்க்கையில வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில வாழவும் ஆரம்பிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை நீங்கள் கழிப்பீர்கள். யாருடன் எப்படி இருக்க வேண்டும், யாருடன் இருந்தால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய மனதும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மனதில் ஒரு குளிர்ச்சியையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். புகழும் அந்தஸ்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைப்பதால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். ஆனா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை போய்விடும். இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் கிரகங்களின் பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமாக, பாதுகாப்பு வளையமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் பயன்படவோ ஆரம்பிக்கும். இது உங்களை ஏமாற்ற நினைக்கும் தீய மனிதர்களின் சதியை முன்கூட்டியே உடைக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு நிச்சயமா வழங்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்கள் தீர்க்க வேண்டிய சில முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக அமைப்புகளும் மனோகாரகனாகிய சந்திரனின் அருளும் இனிமே உங்களுக்கு பலமான சில நற்செயல்களை நிச்சயமா கொடுக்க போகிறது. ஆனால் அந்த நற்செயல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்குமா என்று நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. சந்திரன் உங்களின் உடைந்த மனதை ஒட்ட வைத்து உங்களுடைய மோசமான நிறத்தை முழுமையாக மாற்றி அமைக்கவும் போகிறார். உங்களுடைய மனதிற்குள் உங்களால் மறக்க முடியாமல் வடுக்கலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கடந்த கால பிரச்சனைகளையும் ரணங்களையும் அவர் சீராக மாற்றி உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு தெளிவையும் உருவாக்கவும் ஆரம்பிப்பார். உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் உங்களை சார்ந்த இடங்களிலும் நிம்மதியை அவர் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். பரஸ்பர புரிதலும் எல்லையற்ற அமைதியும் இனிமே உங்களுக்கு கிடைக்கப் போவதால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த இலக்கை நோக்கி செல்ல தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். வெறும் மன அமைதி மட்டுமல்லாமல் பணவரவும் மன நிம்மதியும் இரண்டும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க பட்ட கஷ்டங்கள் யாவும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். புதிய புதிய தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் மெதுவாக உங்களுக்கு தெரிய தொடங்கி உங்களை எப்போதும் நல்ல விஷயங்களிலேயே ஆழ்த்தியும் வைத்திருக்கும். இது ஏதோ தற்காலிக மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. ஒரு நிலையான உறுதியான முன்னேற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். மறக்காம உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.